ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு யூடியூப் வீடியோஸில் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ், அதாவது ஃபேன் சவுண்டு ஆர் எனி அதர் சவுண்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் அது இல்லாமல் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது? நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு பெருசாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் மைக் வாங்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஒரு நார்மல் மைக் நான் ஜேபிஎல்லில் வாங்கியிருக்கேன். இப்போ அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும். ஸோ அதை எப்படி நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நம்ம OBS ஸ்டுடியோங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இதுக்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் ஒரு ரெக்கார்டிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர். ஸோ அதில் நீங்கள் டிஸ்பிளே கேப்சர் அப்படிங்கிறத நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அதாவது மொத்த டிஸ்பிளேவும் ரெக்கார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆடியோ இன்புட். ஸோ அதுதான் என்ன டிவைஸில் நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அதில் அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இடத்துல ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இதில் நீங்கள் ரெண்டு ஃபில்டர்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். ஒன்று நாய்ஸ் சப்பரேஷன், அதில் மெத்தடில் குட் குவாலிட்டி, அதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு நாய்ஸ் கேட், இதில் நீங்கள் எந்த இது பண்ண வேண்டாம். இதை கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போது அதில் எந்த ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸும் ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் அந்த சேஞ்சஸ் பார்த்துருக்கலாம். அதாவது அந்த சவுண்டு மொத்தமாக இதாக இருக்கும். ஃபேனில் ஃபுல் ஸ்பீடில் ஃபேன் ஓடிட்டு இருக்கும். அந்த சவுண்டே உங்களுக்கு இப்போ கேட்காது. ஸோ இப்போ நீங்கள் எப்படி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை எடிட்டிங் சாஃப்ட்வேர் மூலியமாகவும் பண்ணலாம். பட் அது அந்தளவுக்கு மைன்யூட்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ இதை நீங்கள் வந்து வேறு மாதிரியும் பண்ணலாம் இந்த OBS ஸ்டுடியோ வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இந்த ஆடியோ இன்புட் இல்லாமல் டிஸ்பிளே கேப்சர் மட்டும் வச்சு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே கேப்சர் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ப்ளஸ் சிங்க் ஐக்கான் கொடுத்துட்டு இதில் நீங்கள் மீடியா சோர்ஸ் இருக்கும். அந்த மீடியா சோர்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு எம்டி வீடியோவை ப்ளே ஆகும். நீங்கள் ஜஸ்ட் ஆடியோ இன்புட் கேப்சர் மூலிமா ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸும் வராது. இது இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். எடிட்டிங் சாஃப்ட்வேரே பண்ணலாம். பட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் அது மைன்யூட்டாக அந்த வேல்யூஸ்லாம் செட் பண்ணுறத விட இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு யூடியூப் வீடியோஸ் பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.